கல்யாண சுந்தரம், சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு எதிர்க்கட்சிகள் சொல்றதுல எங்க முரண்படுறீங்க? அரசோட எங்க முரண்படுறீங்க? இல்லை, அரசு சார்பாக இப்போ ஆளுங்கட்சியின் சார்பாக அண்ணன் வைக்கிற வாதமே எனக்கு முதல்ல புரியல. இது சட்டம் ஒழுங்கே இல்லை அப்படின்னு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையே இல்லை, தனிப்பட்ட நிகழ்வாக அப்படின்னு அவர் சொல்றாருங்க. நாம என்ன நினைக்கிறோம்னா, இப்போ நீங்க தனிப்பட்ட நிகழ்வு, ஒரு மாமன் மச்சான் கடையில் ஒரு சண்டை நடந்து ஒரு கத்தி குத்து நடந்து செத்து போயிட்டான், அதை போய் ஏன் அரசாங்கம் காப்பாத்துறேன்னு நான் கேட்கல. நான் அண்ணன் கான்ஸ்டன்டைன் அவர்களிடமே கேட்குறேன், இப்போ இவர் எதுக்காக கொண்டாங்க ஜாகிர் ஹுசைனை? வக்பு சொத்துக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்கு அவர் போராடுகிறார். அது ஒரு சமூக பிரச்சனையா இல்லையா? இந்த முன்னாடி ஜவஹர் அலி எதற்காக கொலை செய்யப்பட்டார்? இயற்கை வளங்களை கொள்ளையடிப்பதை தடுக்க வேண்டும் என்பதற்காக போராடி ஒருவர் கொலை செய்யப்படுகிறார். இதெல்லாம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லைங்களா? கல்யாண சுந்தரம் வெளிப்படையா கேட்கிறாரு, நான் நேர்மையா பதில் சொல்லிடுறேன். நீங்க உங்க பதில பதில் சொல்லுங்க, ஒரே நிமிஷம் முடிச்சிடுறேன். கேட்டதுனால நான் வந்தேன். இது எல்லாமே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. இதுல இன்னொன்னு நாங்க கவனிக்கிற இடம் என்னன்னா, காவல்துறையினுடைய தோல்வி என்று நாம் பேசுவதை தாண்டி இது உளவுத்துறையினுடைய முழுமையான தோல்வி. இந்த உளவுத்துறையையும் காவல்துறையையும் கையிலே வைத்திருக்கிற முதலமைச்சரினுடைய தோல்வி, இந்த அரசாங்கத்தின் தோல்வி. இப்ப நீங்க இந்த சமூக ஆர்வலர்கள் இங்கே கொலை செய்யப்படுவர்கள் பேசுகிறோம். இதே மாதிரி தான் ஒரு பத்திரிகையாளரை நீங்க பல்லடத்தில் அடிச்சீங்க, நினைவிருக்கா உங்களுக்கு? ஒரு பத்திரிகையாளர் ஆளுங்கட்சி செய்கிற தவறுகளை வெளிக்கொண்டு வந்தார் என்கிற காரணத்திற்காக அவர் மிரட்டப்படுகிறார். மிரட்டப்படுகிற பத்திரிகையாளர் காவல்துறைக்கு தகவல் கொடுக்கிறார். காவல்துறையிடம் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார், என் வீட்டிற்கு வந்திருக்கிறார்கள், என் வீட்டின் முன்னாடி நின்று கூலிப்படை பார்க்கிறது என்று சொல்லுகிறார். ஒரு தனியார் தொலைக்காட்சியை சேர்ந்த செய்தியாளர். அவரை நீங்க வந்து விரட்டிட்டு போறீங்க, வந்து வெட்டுறீங்க, வந்துட்டா இறங்கிட்டா அருவாளை வச்சு வெட்டுறான்னு அவர் சொல்றத ரன்னிங் கமெண்ட்ரி கேட்கிறாங்க காவல்துறை. இது சட்டம் ஒழுங்கு கெடுற விஷயம் இல்லையா? பத்திரிகையாளர் என்பவர் ஒரு தனி மனிதரா, ஒரு சமூகத்தினுடைய பிரதிநிதியா? அப்ப இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லாம என்ன முழுமையாக தோற்று போய்விட்டதுன்னு நாங்க சொல்றோம். நீங்க எங்களுடைய பகுதி செயலாளர், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த பகுதி செயலாளர், 60 வயது ஆனவர், சேலம் வந்து பகுதி செயலாளர் வந்து சண்முகம் என்கிறவர், திமுகவினுடைய கவுன்சிலர், அவருடைய கணவர் கஞ்சா விற்கிறார் என்று சொல்லி அவர் காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுக்கிறார். அடுத்த நாள் மாலை அவர் கூலிப்படையை வச்சு வெட்டி கொலை செய்யப்படுகிறார். நீங்க இவர் அண்ணன் குறிப்பிட்டு சொல்ற மாதிரி ஒரு கொலை நடந்துருச்சு, அதுக்கு நாங்க அதை யாரும் கேட்கல. இந்த கொலைகளை கூலிப்படையை வைத்து திட்டமிட்டு நடத்துகிறார்களே, இந்த கூலிப்படையினுடைய கொட்டத்தை அடக்க வேண்டிய ஒரு பொறுப்பு அரசுக்கு இருக்கிறதா இல்லையா? கோர்ட்டுக்குள்ள வெட்டி கொண்டான்லங்க, நீதிமன்றத்திற்குள்ள ரத்தத்தில் விழுந்தான்ல, ரத்தச்சேரல் விழுந்தான்ல, அது வந்து கூலிப்படை செய்த வேலை தானே. கூலிப்படைகளை இன்றைக்கு வரைக்கும் அடக்கி இருக்குதா இந்த அரசாங்கம்? இல்ல மத அடிப்படையிலான மோதல், இல்ல சாதி அடிப்படையிலான மோதல்னு நடந்தா அது ஒரு அண்ட்ரஸ்ட கிரியேட் பண்ணுது சொசைட்டிலனா, அதை வந்து சட்டம் ஒழுங்குன்னு அது வந்து கலவரம், அது கலவரம், அதுவும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை தான். நீங்க சட்டம் ஒழுங்கை பாதிக்கிற எதற்கெதிராக ஒரு சமூக ஆர்வலர் போராடுகிற போதும் அவருக்கு மீது நடத்தப்படுகிற தாக்குதல் எதுவுமே சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில வராதுன்னு சொல்லிட்டோம்னா, இதுக்கு முன்னாடி இதே திமுக கல்புர்கியினுடைய கொலையிலிருந்து இவங்க அத்தனை பத்திரிகையாளர் கொலை பத்தி பேசுனதெல்லாம் இவங்க பேசவே கூடாது. அதெல்லாம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அல்லன்னு ஒத்துக்கிறாங்களா இவங்க? என்ன பேச்சு இது? நாம ஒத்துக்க முடியுமா? முதல்ல இந்த மண்ணுக்காக சமூகத்திற்காக போராடுகிற ஒருவன் அதுவும் சொல்லி வைத்து கொலை செய்கிறார்களே, இது எப்படி இங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லாம போகும்? நான் கேட்கிறேன், போதைப் பொருள் கலாச்சாரம் இந்த அளவுக்கு இருக்கு. நான் மீண்டும் பதிவு செய்ய விரும்புறேன், ஒரு போதைப் பொருள் பார்ட்டி சென்னையில, தமிழ்நாட்டின் தலைநகர்ல நடக்குது. உளவுத்துறை கண்டுபிடிக்க முடியல, ஒரு பையன் செத்து போயிட்டான். மயிலாடுதுறையில கூட சாராயம் விற்றதாக புகார் சொன்ன 2 இளைஞர்கள் வந்து கொலை செய்யப்படுறாங்க. நீங்க கள்ளச்சாராயம் விற்கப்படுதுன்னு சொல்லி காவல்துறையின் மீதான மானிய கோரிக்கை விவாதத்தில் எங்களுடைய பொதுச் செயலாளர் 1.5 மணி நேரம் பேசியிருக்கிறார். நீங்கள் எடுத்து பாருங்கள். அதுல இடங்களை சொல்லி பேசுறார். இந்த இடங்கள்ல கள்ளச்சாராய புழக்கம் வந்திருக்கிறது, இன்றைக்கு இதை தடுக்கணும் அரசுன்னு பேசுறார். மதுராந்தகத்தில் அன்னைக்கு 60 பேர் கள்ளச்சாராயம் மருந்தி சாகுறாங்க. நீங்க கள்ளக்குறிச்சி எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார், நீங்க அதை எடுத்துக்கவே இல்லை அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை. அங்க நூற்றுக்கணக்கான பேர் கள்ளச்சாராயம் மருந்தி சாகுறார்கள் என்றால் அரசினுடைய கவனக்குறைவும், இந்த காவல்துறையில் இருக்கிறவர்கள், உளவுத்துறையில் இருக்கிறவர்கள் அதை கையில வைத்திருக்கிற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரினுடைய முழுமையான தோல்வின்னு இதை பார்க்காம இதை வேற எப்படி பார்க்க முடியும்? 400-500 எண்ணிக்கை உங்க ஆட்சிக்கும் இப்போது இருக்கிற ஆட்சிக்கும் குறைஞ்சிருக்குன்னு ஒரு எண்ணிக்கை எல்லாம் சார் பிரச்சனை. 70 முறைக்கும் மேலாக இந்தியாவினுடைய நீதிமன்றங்கள், உயர் நீதிமன்றமாக உச்ச நீதிமன்றமாக இந்த தமிழ்நாட்டின் காவல்துறையை இந்த 4 ஆண்டுகளிலே கண்டித்திருக்கிறார்கள். ஒண்ணு வேண்டாம், இப்ப அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நடத்தப்பட்ட அந்த பாலியல் வன்கொடுமையில நம்முடைய கமிஷனர் அருண் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று
தமிழ்நாடு இங்க இருக்கிற உயர் நீதிமன்றம் வந்து அரசுக்கு உத்தரவு கொடுக்குது. அப்ப காவல்துறையினுடைய செயல்பாடு எப்படி இருக்கு? இதே காவல்துறை இப்ப அண்ணன் கூட சொல்லும்போது சொன்னார், சென்னை காவல்துறை ஒருவேளை இந்த கேங்ஸ்டர்ஸ் பிரச்சனையில சென்னை காவல்துறை நடைபெறுவதை அவர் குறிப்பிட்டு சொல்றார். ஆனால் இதே சென்னை காவல்துறை தான் இது அண்ணா நகர் காவல் நிலையத்தில் வந்து அந்த 10 வயது குழந்தை பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்ட அந்த கொடூர செயலில அந்த அதிகாரிகளே மாத்துன்னு சொல்லுது. உச்சநீதிமன்றத்துக்கு இவங்க போறாங்க, சிபிஐ கொடுத்துருச்சு உயர் நீதிமன்றம். உச்சநீதிமன்றத்துல போய் சிபிஐ வேண்டாம் நாங்களே விசாரிக்கிறேன்னு இவங்க கேட்க போன போது தமிழ்நாட்டுக்கு அவமானமா இல்லையான்னு நாங்க ப்ரோஆக்டிவா செயல்படுத்துறாங்களா? ஒருவேளை நீதிமன்றம் கண்டித்த பிறகோ இல்ல இந்த அதிகாரி தவறு செய்கிறார்னு தெரிய வந்த பிறகோ ப்ரோஆக்டிவா கவர்மெண்ட் இருக்கிறாங்களா? இருக்கிறாங்கன்னு சொன்னா நாங்க தான் மகிழ்ச்சி அடையுமே. என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? அப்படியும் இருக்கிறது இல்லையே. இப்ப நீங்க கேக்குறீங்க சார், உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது? நீங்க சிபிஐ விசாரணை வேண்டாம்னு கூட பரவாயில்ல, ஆனால் தமிழ்நாட்டிலிருந்து வந்த ஐபிஎஸ் கேடர்ஸ் வச்சு நீங்க விசாரிக்க கூடாதுன்னு சொல்லி அனுப்புது அந்த வழக்கை. சொன்னாங்களா இல்லையா? அப்ப இவ்வளவு கேவலம் எப்படி நமக்கு வந்து சேருது நம்ம காவல்துறைக்கு? இது நான் வன்மையா கண்டிக்கிறேன். எப்படி சொல்லுங்க? தமிழ்நாட்டில இருந்து வந்த ஒரு ஐபிஎஸ் வந்து விசாரிக்க கூடாதுன்னு ஒரு நீதிமன்றம் சொல்றதை எப்படி நம்ம வழிமொழிய முடியும்? நீங்க வழிமொழிய வேண்டாம். இது எப்படிங்க? எப்படின்னு சொல்றீங்க? அது என்ன நியாயம்? தமிழ்நாட்டுல ஐபிஎஸ் படிச்சவன் தமிழ்நாட்டை காப்பாத்தலையா? எல்லாரும் அது என்னங்க நியாயம்? நீதிமன்றம் சொல்ற கருத்துக்காக அது உடனே நியாயம். அது என்ன நியாயம்? என்ன காரணம்? தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் இருந்த சட்டம் ஒழுங்கை காப்பாத்தினது பூரா தமிழ்நாட்டு போலீஸ்காரங்க தானே. அப்ப வடநாட்டு அவரு பேசுறதுல நான் குறுக்க வரல. ஆனா ஒரு இடத்துல ஒரு நீதிமன்றம் சொல்ற கருத்தா இருந்தாலும் அது நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்து அப்படின்னா மக்களுக்கு அவர் கேட்ட முக்கியமான கேள்வி கனிம வள பாதுகாப்பு, வக்பு வாரிய சொத்து ஆக்கிரமிப்புங்கிறது ஒரு பொது பணி, ஒரு சமூக பணி. அதுல ஈடுபடுகிறவர்கள் கூட கொலை செய்யப்படுகிற போது அது சட்டம் ஒழுங்கு சார்ந்ததாக நீங்க கவனிக்க மாட்டீங்களா? ஒண்ணு என்னன்னா, நீங்க தெளிவா சொன்னீங்கல்ல, இந்த வக்பு வாரிய பிரச்சனை 12ல இருந்து இருக்கு. இப்ப நீங்க ரெண்டு பேரும் இதை உள்ள வந்துட்டு இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு உச்சநீதிமன்றம் சொன்னதை நாங்க ஏத்துக்க முடியாதுன்னு சொன்னீங்கல்ல, உங்க அரசு ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிச்சா? எப்படி ஏங்க அவங்க வந்து நீங்க மாத்தி கொடுக்கணும்னு சொல்லி சொல்றாங்க, நாங்க என்ன சொல்ல முடியும்? அப்ப போய் நாங்க எங்க அப்படி இருக்க முடியுமா? நாங்க சொல்ல முடியுமா? யாரு? நாங்க தான் போறோம். நீங்க தான் போனீங்க அப்பீலுக்கு, நீங்க தான் போனீங்க. உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து அதை நீங்க அமல்படுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு வந்தீங்க. இது காவல்துறைக்கு ஏற்பட்ட அவமானம் அல்ல. காவலர்கள் சரியாக இருக்கிறார்கள். உங்கள் ஆட்சியில 10 வயது குழந்தைக்கு போக்சோ சட்டம் வருகிற போது அந்த குற்றச்சாட்டை கொண்டு போய் கொடுத்தவர்களை தண்டனை கொடுத்திருக்கிறது இவர்களுடைய காவல்துறை. இந்த காவல்துறை விசாரிக்கிறதுக்கு நீதிமன்றம் உத்தரவிடுமா? இதுக்கு இவங்க மறுப்பு வேற சொல்லுவாங்களா? இவங்க ஏன் போனாங்க? சிபிஐ விசாரிக்க வேண்டாம்ங்கிற பயம் உங்களுக்கு எங்கிருந்து வந்துச்சு? உங்களுடைய காவல்துறை தோற்று போனதனுடைய வெளிப்பாடு இல்லையா அது? இப்ப கமிஷனர் அவர்களை உயர் நீதிமன்றம் கண்டிச்சது, அதை ஏற்கிறீங்களா மறுக்கிறீங்களா? அது உச்ச நீதிமன்றம் நிராகரிச்சது. எதையே? அவர் கமிஷனர் வந்து உயர் நீதிமன்றம் கொடுத்தது இல்ல. ஏன் அதை வந்து ஏற்கிறீங்களா மறுக்கிறீங்களா? அதாவது சுமந்த் ரொம்ப நேரமா கைது. இப்ப இல்ல அண்ணா, நான் என்ன முடிச்சிரேன், இன்னும் முடிக்கவே இல்ல. நீங்க அவர் இடையில வந்தாரு. இல்ல ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அண்ணா வந்து இடையில வந்தாரு. அப்ப இந்த நீதிமன்றத்தால் மீண்டும் மீண்டும் காவல்துறையினுடைய குறைகள் சுட்டிக்காட்டப்படுகிறது. இந்த அரசு சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் தோற்று போய்விட்டது என்பது சகல துறைகளிலும் தெரிந்து விட்டது. யாருக்கும் பாதுகாப்பு இல்லைங்க, யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. நீங்க எத்தனை போக்சோ வழக்குகள் வருதுன்னு பாருங்க. பள்ளிக்கூடங்களுக்குள்ள குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு திட்டம் அரசு புதுசா ஒரு செய்தியை இதை நம்ம சரி பண்ணுவோம் அப்படிங்கறதுக்கான முயற்சி ஒன்னு எடுத்திருக்கா இந்த அரசாங்கம்? எந்த இடத்துல நீங்க இதுல வந்து காவல்துறை உளவுத்துறை எல்லாம் குறை சொல்லி பயன் இல்லைங்க. அதை கையில வச்சிருக்கிற முதலமைச்சர் ஆசிரியர் பாலியல் வன்கொடுமையில ஈடுபடுகிறார்னு தெரிகிற போது போக்சோ வழக்கு போடுறாங்க. அதற்கப்புறம் சட்ட ரீதியா நடவடிக்கை எடுக்கிறாங்கல்ல. ஆனா போக்சோ வழக்கு போடுறாங்க, எத்தனை பேருக்கு மேல போடப்பட்டிருக்குது, இன்னும் எத்தனை பேர் போடப்படணுங்கிறது ஒரு சமூக அக்கறை உள்ள ஒரு கேள்வி. நீங்களும் கவலைப்படுறீங்க, நானும் கவலைப்படுறேன். ஆனால் அதை தாண்டி நான் என்ன கேட்கிறேன்னா, இது தடுக்கப்படுவதற்கு ஒரு அரசாங்கம் முனைந்து வேலை செய்ய வேண்டுமா இல்லையா? இதற்கு ஒரு உளவுத்துறை இறக்கி வேலை செய்யப்பட வேண்டுமா இல்லையா? அதுதான் உளவுத்துறை. சார் முடிங்க இடைவேளைக்கு போகணும் சார், சுருக்கமா. யார் இல்ல அதாவது ரெண்டு விஷயம் பேராசிரியர் கான்ஸ்டன்டின் சொன்னது வந்து இரு சமுதாயத்தினரிடையே வந்து ஒரு கலவரம் வெடிக்குது, அதை தடுத்தாதான் வந்து அதுதான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொன்னது. மக்களுக்கு காவல்துறையிடம் சென்றால் நியாயம் கிடைக்கும், நீதி கிடைக்கும், அவர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். அந்த அந்த இம்ப்ரெஷன் தான் காவல்துறை வந்து மிக முக்கியமாக மக்களுக்கு கொடுக்க வேண்டியது. நம்மளை தேடி ஒருத்தங்க வந்தாங்கன்னா அவங்கள நாங்கள் பாதுகாப்போம், அவர்கள் ஏதேனும் ஒரு கவலையுடன் ஒரு பயத்துடன் வந்தார்கள் என்றால் நமக்கு அந்த ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை, அது மிகவும் முக்கியம், கான்பிடன்ஸ். ரெண்டாவது, நிறைய கேசஸ்ல எதற்காக காவல்துறையை காப்பாற்றுவதற்காக இல்ல வேறு காரணங்களுக்காக அரசாங்கம் அப்பீல்ல போகணும். கள்ளக்குறிச்சி கேஸ் சிபிஐ கொடுக்குறாங்க, கொடுத்துட்டு போட்டோம்,
என்ன இருக்கு? எதுக்கு நீங்க அதுக்கு போய் அப்பீல் போய் சுப்ரீம் கோர்ட்டுக்கு? அதுக்கு அவர் என்ன அதே பதில் மாதிரி சொன்னார்னா பாஸ்கோ என்ன பதில் சொன்னார்னா நம் காவல்துறையை வந்து அரசாங்கமே டிஃபெண்ட் பண்ணல, இல்ல மோசமான காவல்துறைன்னு சொல்லி இல்ல அது சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உதாரணத்துக்கு பொள்ளாச்சி கேஸ் வந்துச்சு. பொள்ளாச்சி கேஸ் வந்து சிபிஐக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது முந்தைய அரசு அப்பீல் பண்ணி இதை கொடுக்க கூடாதுன்னு சொல்லலையே. நான் என்ன கேக்குறேன்னா, ஜெயராஜ் பெனிக்ஸ் வழக்கும் அதே மாதிரி சிபிஐ கிட்ட ஒப்படைச்சாங்க. இல்ல இப்போ இந்த அண்ணா நகர் பாஸ்கோ கேஸ்லயும் திருப்பியும் அப்பீலுக்கு போய் அப்போஸ் உச்ச நீதிமன்றம் அதுல சொன்னாங்க எஸ்ஐடி அப்பாயிண்ட் பண்ணுங்க, நாங்க அது வேற விஷயம். பட் எதற்காக அரசாங்கம் காவல்துறையினர் யாருமே வந்து முதலமைச்சர் தான் இந்த தவறை செய்தார் யாராவது குற்றம் சாட்டுறாங்களா? இல்லையே. இல்ல அரசாங்க அமைச்சர்கள் தான் செய்தார்கள் என்ற குற்றம் இல்லையே. காவல்துறையில யாரோ ஒரு அதிகாரி செய்திருக்கலாம் என்ற ஒரு அவங்களையும் ஏன் அரசாங்கம் காப்பாற்றணும், அவர்களை ஏன் ப்ரொடெக்ட் பண்ணணும்?